இந்த காலேஜஸ் எல்லாத்துலயுமே 150 கட் ஆஃப்க்கும் மேல வச்சிருந்தாலும் கூட ஓசி பிசி எம்பிசி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் கவுன்சிலிங்ல சீட் கிடைக்கும். அப்படி கவுன்சிலிங்ல எப்பவுமே இருக்கக்கூடியது 200 வருஷத்துக்கு மேல பழமையான கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1ங்க. இந்த காலேஜ்ல லாஸ்ட் இயர் சேலரி பேக்கேஜ்னு பார்த்தோம்னா 40 lakh டெக்னாலஜி 2006 கவுன்சிலிங் கோடு. ரொம்ப குவாலிட்டியான ஒரு பிராக்டிக்கல் எஜுகேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. டாப் கிளாஸ் இன் எஜுகேஷன் 8 கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜ்ல லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் 196 ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓசி கம்யூனிட்டி டிபார்ட்மெண்ட்டுங்க. அண்ட் தென் 54 லட்சம் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ்ல இங்க ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. பியூர் 100% கவர்மெண்ட் காலேஜை பார்க்குறோம். மற்றெல்லாம் அட்டானமஸ் பாடிக்குள்ள வரக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸா இருக்கும், இல்ல கவர்மெண்ட் எய்டடா இருக்கும். இதுதான் பியூர் கவர்மெண்ட், அரசாங்கம் மட்டுமே தலையிடக்கூடிய ஒரு கல்லூரி. 201 to 300 ரேங்க் மெண்டல். ஒரு மாணவனுக்கு மட்டும் அதிகமான சம்பளம் கொடுக்கும் ஒரு கல்லூரியை நம்ம முன்னாடி கொண்டு வந்து கொடுக்க முடியாது. நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. எத்தனை மாணவர்களுக்கு ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 20 லட்சத்துக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் above 10 lakhs, above 20 lakhs, above 40 lakhs, above 8 lakhs, above 6 lakhs அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். ஆவரேஜ் சேலரி பேக்கேஜை பார்க்கணும். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். டாப் மோஸ்ட் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன். டிஎன்ஏ 2026 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு இல்ல டாப் மோஸ்ட் காலேஜ்ல ஜாயின் பண்ணி சொல்லி காத்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிக மிக இம்பார்ட்டன்ட் வீடியோ. பிளேஸ்மெண்ட்ஸ் அடிப்படையிலும் ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்ல எந்தெந்த காலேஜ்ல தேர்வு செஞ்சாங்க அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி இந்த 25 காலேஜஸ் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் எய்டடு, பிரைவேட், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்ல இருக்குங்க. நாட் ஓன்லி சென்னை அண்ட் கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிக்டையும் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணி தான் இந்த டேட்டாவை கொடுத்துருக்கோம். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இன்ஜினியரிங் சேர்லாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த காலேஜஸ் எல்லாத்துலயுமே ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்ன வந்து நாங்க பார்த்தோம். இது மட்டும் இல்லாம அனைத்து மாணவர்களுக்கும் எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு மேல எத்தனை மாணவர்கள் பிளேஸ்மெண்டா இருக்காங்க, 20 லட்சம் ரூபாய்க்கு மேல எத்தனை மாணவர்கள் பிளேஸ்மெண்டா இருக்காங்க, 40 லட்சம் ரூபாய்க்கு மேல எத்தனை மாணவர்கள் பிளேஸ்மெண்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை எடுத்து அனலைஸ் பண்ணி தான் ரேங்கிங்கை முன்ன பின்ன கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நாங்க எங்க காலத்துல பார்த்த இந்த கல்லூரி இந்த லிஸ்ட்ல கீழே இருக்கு, இல்ல அந்த லிஸ்ட்லயே நீங்க கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. சொந்த பந்தங்கள்ல அவங்க எல்லாம் இந்த காலேஜ் எல்லாம் படிச்சாங்க, அதெல்லாம் அப்ப பெரிய காலேஜா இருந்தது, அதெல்லாம் இப்ப எங்க சார் போச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த காலேஜோட வெப்சைட்டை போய் எடுத்து பாருங்க. பிளேஸ்மெண்ட் டேட்டா தெளிவா கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இல்லைன்னா நாங்க படிக்கிற குழந்தைங்கிட்ட கூப்பிட்டு இப்ப எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, எத்தனை மாணவர்கள் 10 லட்சத்துக்கு மேல, 20 லட்சம் ரூபாய்க்கு மேல, 40 லட்சம் ரூபாய்க்கு மேல பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க, அப்படி ஆகிற பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு ஆஃபரா கைக்கு வருதா, அந்த சம்பளம் வாங்குறாங்களாங்கிற வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு தேவைப்படுற கேள்விகளை நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம். இந்த லிஸ்ட் எல்லாமே நாங்க வெரிஃபை பண்ணி பார்த்து தான் கொடுத்துருக்கோம். கட்டாயம் இந்த கல்லூரிகளை நீங்க நேர்ல போய் விசிட் பண்ணி பாருங்க. இந்த காலேஜஸ்ல நான் சொல்ற பிளேஸ்மெண்ட்ஸும் அங்க இருக்கக்கூடிய விஷயங்களும் உண்மையா இருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இமீடியட்டா அட்மிஷன்ஸ் போட ஆரம்பிங்க. உங்களுக்கு மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சிருக்கும். இந்த டைம் கரெக்டான டைம். இப்ப இருந்தே நீங்க கல்லூரியை விசிட் பண்ண ஆரம்பிங்க. கவுன்சிலிங் டைம்ல தான் காலேஜ் சூஸ் பண்ண நினைக்கிறீங்களா? இந்த காலேஜஸ் எல்லாத்துலயுமே 150 கட் ஆஃப்க்கும் மேல வச்சிருந்தாலும் கூட ஓசி பிசி எம்பிசி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் கவுன்சிலிங்ல சீட் கிடைக்கும். அப்படி கவுன்சிலிங்ல கிடைக்குதுன்னா 1 லட்சம் ரூபாய் அதிகபட்சம் காலேஜ் ஃபீஸ் வாங்குவாங்க, 1 லட்சம் ரூபாய் அதிகபட்சம் ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குவாங்க. 2 லட்சத்துல நீங்க இந்த பெரிய கல்லூரிகள்ல இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு வெளியே வேலையோட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திறமையா படிச்சீங்கன்னா மட்டும் போதும். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போயெல்லாம். ஆல்ரெடி நாங்க டாப் 10 காலேஜ் வீடியோ கொடுத்துருந்தோம். அமோக வரவேற்புங்க. 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வைகளை வாங்கியிருக்கு, வியூஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். 3 lakh வியூஸ் இன் யூடியூப் இட் செல்ஃப். இதுவே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எடுத்து பார்த்தோம்னா 6.5 lakh வியூஸ் வந்திருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம கொடுக்குற அனைத்து வீடியோஸ்க்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கரியர் கைடன்ஸ்க்கு வியூஸ் அடிப்படையிலும் மாணவர்களோட பேரண்ட்ஸோட ஆதரவு அடிப்படையில் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனிவே டிஎன்ஏ 2026 டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அடிப்படையிலும் க்ளோசிங் கட் ஆஃப், ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க், என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்தாலே மேக்ஸிமம் என்னெல்லாம் உலகத்தரமா இந்த விஷயங்கள் வேணுமோ அதெல்லாம் கல்லூரிகளில் வந்துருது. அண்ட் தென் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜஸும் நாங்க பார்த்து தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், 1000க்கும் மேற்பட்ட கரியர் கைடன்ஸ் வீடியோஸை ஃபார் த பாஸ்ட் 6 இயர்ஸா கொடுத்துட்டு இருக்கோம். இமிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வீடியோஸை பாருங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல இந்த லிஸ்ட் நாங்க ஷேர் பண்ண போறோம். இந்த லிஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, வாட்ஸ்அப்லயும் டெலிகிராம்லயும் ஜாயின் ஆயிக்கோங்க.
இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஆல்ரெடி 10 காலேஜ் கொடுத்திருந்தோம். நான் என்னங்கறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் 25 காலேஜுக்கு போய்க்கலாம். அடுத்த வீடியோல டாப் 40, டாப் 60, டாப் 75, டாப் 100ங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட காலேஜஸ் நம்ம எந்த ரேங்கிங்ல வரிசைப்படுத்துறது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் கொடுக்க போறோம். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எப்பவுமே இருக்கக்கூடியது 200 வருஷத்துக்கு மேல பழமையான கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1ங்க. இந்த காலேஜ்ல லாஸ்ட் இயர் salary பேக்கேஜ்னு பார்த்தோம்னா 40 lakhs வரைக்கும் ஹையஸ்ட் salary பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா 199.5 கட் ஆஃப் மார்க் இருந்தால் தான் லாஸ்ட் இயர் சீட் கிடைச்சிருக்கு. இந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு வரிசைப்படுத்திருக்காக கொடுத்துருக்கோம். இதை விட கம்மியான கட் ஆஃப் மார்க் இருந்தாலும் உங்களுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட் சீட் கிடைக்கும். சார் எங்களுக்கு இப்போ என்ன கட் ஆஃப் மார்க் வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தெரியும், நான் இவ்வளோ நல்லா எழுதியிருக்கேன், எனக்கு இவ்வளோ மார்க் வருங்கிற மாதிரி அசம்ஷன் இருக்குன்னா collegedp.in www.collegedp.in அப்படிங்கிற நம்ம வெப்சைட்டை போய் அதில் உங்களோட கட் ஆஃப் மார்க் என்னங்கிறது கொடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் கிடைக்காதுங்க இப்போவே தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ சொல்லக்கூடிய காலேஜஸ் எல்லாமே லாஸ்ட் என்ன கட் ஆஃப் மார்க் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற டேட்டாவையும் 1,27,000 மாணவர்களோட அனலிட்டிக்ஸையும் நாங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்கள் வெப்சைட்டை போய் விசிட் பண்ணி உங்களோட டேட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 194.36 which மீன்ஸ் இந்த கட் ஆஃப் தான் வந்து இந்த காலேஜில் ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய தனி டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஆல் இந்தியா லெவலில் 20வது NIRF ரேங்கிங் பொசிஷன்ல வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவோட டாப் 20 காலேஜில் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸும் ஒன்று. செகண்ட் பொசிஷனில் கொடுக்கக்கூடியது அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸ் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 4. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் salary பேக்கேஜா 50 lakhs வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. சென்னையில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வரக்கூடிய காலேஜ். இங்க ஓசி கம்யூனிட்டி லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் 198.5, 50 lakhs ஹையஸ்ட் salary பேக்கேஜ். ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 194.47. அண்ட் தென் இதுவும் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய ஒரு அட்டானமஸ் கல்லூரி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். இதுக்கும் ஆல் இந்தியா ரேங்கிங் 20வது பொசிஷன் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இது நாள் வரைக்கும் இருந்த SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இனிமேல் இந்த வருஷத்துல இருந்து கவுன்சிலிங்ல வராது. ஏன்னா அவங்க சிவநாடா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற தனியா அவங்க வச்சிருந்த பப்ளிக் ஸ்டேட் யூனிவர்சிட்டி கூட மர்ஜ் பண்ணிட்டனால அந்த கல்லூரியை ரேங்கிங்ல நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது, நீங்க கவுன்சிலிங்லையும் எடுக்க முடியாது. SNU அப்படிங்கிற மாதிரி தனி யூனிவர்சிட்டியில தான் நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி அட்மிஷன் வாங்கணும். அந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம். கோச்சிங் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த கோச்சிங்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதான் எங்களோட நம்பர். இந்த நம்பருக்கு கோச்சிங் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுங்க. இதுல என்னென்ன சொல்லி கொடுப்போம், என்னென்னலாம் வரும் அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுக்க முடியும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா SSN அல்லது SNU ரெண்டும் மர்ஜ் பண்ண அந்த கல்லூரியில நீங்க படிக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் பொசிஷன்ல தமிழ்நாடு லெவல்ல PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2006 கவுன்சிலிங் கோடு. ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ராக்டிக்கல் எஜுகேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. டாப் கிளாஸ் இன் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த காலேஜை கட்டாயம் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல கோயம்புத்தூர் ஜோன்ல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். 199.5 லாஸ்ட் இயர் இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓசி கம்யூனிட்டிக்கு தேவைப்பட்ட கட் ஆஃப் மார்க் 63 lakhs ஹையஸ்ட் salary பேக்கேஜும். இங்க ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 190.93 லாஸ்ட் இயர் இருந்தது. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் காலேஜ் விச் மீன்ஸ் இங்க 2 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. ஒன்னு எய்டடுங்க. எய்டட்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 5,000 இருந்து 10,000 ரூபாய்க்குள்ள தான் வரும். இன்னொன்று செல்ஃப் சப்போர்ட்டட். அப்போ நார்மலாக எல்லா பிரைவேட் காலேஜில் வாங்குற மாதிரி ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. 60,000 இருந்து 80,000 ரூபா ஃபீஸ் வரும். இந்த காலேஜுக்கு அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாவோ இல்லை தனிப்பட்ட முறையினால எந்த ஒரு டெஸ்ட்டும் வைக்கிறது கிடையாது. உங்களோட போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வருது இல்லைங்களா, அந்த ரிசல்ட் டே அப்போ ரிசல்ட் எடுத்துட்டு நீங்க நேரடியாக போனீங்கன்னா அட்மிஷன் கொடுப்பாங்க. முன்கூட்டியே போய் அப்ளிகேஷன் போடுற விஷயம் இந்த காலேஜில் இன்ஜினியரிங்க்கு கிடையாது. ஸோ கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு தருவாங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு கவுன்சிலிங் மூலியமா நீங்க எடுத்துக்கலாம். இந்த காலேஜ் ஆல் இந்தியா லெவலில் NIRF ரேங்கிங் 67வது பொசிஷன் வந்திருக்காங்க. லாஸ்ட் இயரும் 67, இந்த வருஷம் 67 தக்க வச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல கல்லூரி. கட்டாயம் இந்த தேர்ட் பொசிஷன்ல லிஸ்ட் அவுட் பண்றோம். தமிழ்நாடு லெவலில் 4th பொசிஷன் லிஸ்ட் அவுட் பண்றது கூடியது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1399 கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. 196 அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓசி கம்யூனிட்டி க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்கா இருந்தது. ஹையஸ்ட் salary பேக்கேஜா மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனில 60 lakhs வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 10 lakhsக்கு மேல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பிளேஸ்மெண்டா இருக்காங்க. 20 lakhsக்கு மேல 86 ஆஃபர்ஸ் வாங்கின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. அட் த சேம் டைம் ஹை கட் ஆஃப்லையும் க்ளோஸ் ஆனனால இந்த காலேஜை 4th பொசிஷனை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க்லையும் ஹை பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்த கல்லூரியா பார்க்கப்படுது. கேட் எக்ஸாம்ஸ்ல கூட 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆல் இந்தியா ரேங்கிங்ல வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷரும் கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா கொடுக்கக்கூடிய கல்லூரிங்கிறனால தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 192.13. PSG டெக்கை விட இந்த கல்லூரிக்கு ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் அதிகம், நீங்க புரிஞ்சுக்கோங்க. பட் இருந்தாலும் நாங்கள் 4th பொசிஷன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஒரு அட்டானமஸ் காலேஜ் ஆல் இந்தியா லெவலில்
NIRF ரேங்கிங்ல 101 to 150 ரேங்க் பேண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி CIT சென்னை. ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமும் ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. அடுத்ததாக 5th பொசிஷன்ல கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2007 கவுன்சிலிங் கோட் PSC டெக் மாதிரியே தான் ஃபீஸ். அது மாதிரியே இதுவும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜுங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கல்லூரி 197 க்ளோசிங் கட் ஆஃப் மார்க், 52 lakhs ஹையஸ்ட் salary பேக்கேஜ். பட் 20 லட்ச ரூபாய்க்கு மேல 10 லட்ச ரூபாய்க்கு மேல பெரிய நம்பர்ஸ்ல இங்க பிளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது. ஒரு மாணவர்கள் 52 lakhs வாங்கியிருக்காங்க. ரிமைனிங் எல்லாம் 10 lakhsக்கு கீழே தான்ங்கிறனால தான் இந்த பொசிஷன் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இதுவும் ஒரு டாப் மோஸ்ட் காலேஜ். ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 192.7. அட்டானமஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் 101 to 150 ரேங்க் பேண்ட்ல NIRFல வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்த லெவல்ல 6th பொசிஷன்ல தமிழ்நாடு லெவல்ல ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 1432 கவுன்சிலிங் கோட். லாஸ்ட் வீடியோல பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த காலேஜ் எப்படின்னு கேட்டிருந்தீங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப ஹை லெவல்ல கொடுத்தனாலையும் லேப் ஃபெசிலிட்டிஸும் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் குவாலிட்டியா வச்சிருக்காங்க. ரீசன்ட் டெக்னாலஜிஸா சொல்லப்படுற குவாண்டம் கம்ப்யூட்டிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் VLSI டிசைன்ஸ் இந்த மாதிரியான லேப் ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆப்பிள் லேப் சென்டர்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் salary பேக்கேஜா 56 lakhs வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. கட் ஆஃப் மார்க் 191 வரைக்கும் க்ளோஸா இருக்கு லாஸ்ட் இயர்ல. 20 lakhsக்கு மேல 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிளேஸ்மெண்டா இருக்காங்க. 40 லட்சம் ரூபாய்க்கு மேல 11 மாணவருக்கு மேல பிளேஸ்மெண்டா இருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. கட் ஆஃப் மார்க்கும் நல்லா இருக்குங்கனால லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 183.4. இந்த காலேஜ் ஒரு பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் அட்டானமஸ் காலேஜ். 201 to 300 NIRF ரேங்க் பேண்ட்ல வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம QS iGauge ரேட்டிங்ல டைமண்ட் ரேட்டிங் வாங்கின ஒரு கல்லூரியா ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம பார்க்கிறோம். ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்டா இங்க இருக்க பயோடெக் சம்பந்தப்பட்ட கோர்சஸ்க்கு பக்கத்துல இவங்களோட மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்க வந்து படிக்கிறனாலையும் நிறைய கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸும் பண்றாங்க. நேரில் போய் விசிட் பண்ணீங்கன்னா சொன்ன விஷயங்களா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் அடுத்ததாக SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் 1304 கவுன்சிலிங் கோட். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளேஸ்மெண்ட்ஸும் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் குரூப்ஸா சொல்லப்படுற SRM குரூப்ஸ்ல வரக்கூடிய ஒரு அட்டானமஸ் காலேஜுங்க. இந்த காலேஜ்ல ஹையஸ்ட் salary பேக்கேஜ் லாஸ்ட் இயர் 52 lakhs வாங்கியிருக்காங்க. 20 லட்சம் ரூபாய்க்கு மேல 46 மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் ஆன ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ் இன் சென்னை சிட்டி கேம்பஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 188 அப்படிங்கிறது க்ளோசிங் கட் ஆஃப் மார்க். கோர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் லேப் ஃபெசிலிட்டிஸும் நிறைய கம்பெனிஸ் உள்ள வந்து பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறனால நிறைய மாணவர்கள் இந்த காலேஜை பிளான் பண்ணி எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ்க்கும் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலேஜோட ஆல் இந்தியா லெவல் NIRF ரேங்கிங் 101 to 150 கான்சிக்யூட்டிவா லாஸ்ட் 3 to 4 இயர்ஸ்க்கு இதே NIRF ரேங்கிங்ல மெயின்டைன் பண்ற ஒரு காலேஜா பார்க்கப்படுது. ஸ்ட்ராங்கஸ்ட் அலுமினி நெட்வொர்க் இருக்கறனால நிறைய பெரிய கம்பெனிஸ்க்கு மாணவர்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்லலாம். டெஃபினெட்லி இந்த பொசிஷன்ல லிஸ்ட் அவுட் பண்ண வேண்டிய ஒரு கல்லூரிங்கனால லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். மிஸ் பண்ணிடாதீங்க, நேர்ல போய் பாருங்க. நிறைய சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் லேப் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. அண்ட் தென் PSG ஐடெக், PSG பிரைவேட் காலேஜ் 8th பொசிஷன்ல லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோ. 2377 கவுன்சிலிங் கோட். இது 197 கட் ஆஃப்ல லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு. 37 lakhs 2025 பேட்ச்ல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. இந்த காலேஜ் ரீசெண்டா அட்டானமஸ் ஆன ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. பட் ஆல் இந்தியா லெவல் NIRF ரேங்கிங் 101 to 150 ரேங்க் மேன். இது ஒரு புது காலேஜ்ங்கறனால நிறைய பேர் NBA அக்ரெடிஷன் இல்லாத கோர்சஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. பட் நேர்ல போய் பாருங்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத இன்னுமே பசங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் 2026 பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்க வெப்சைட்ல இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்க நேர்ல போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்னும் ஓப்பன் பண்ணல, ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இதுக்கு மேல சொன்ன SRM ஈஸ்வரி, அண்ட் தென் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை இன்ஸ்டியூட் இந்த கல்லூரிகள்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் தென் அடுத்ததா 9th பொசிஷன்ல ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2739 கவுன்சிலிங் கோடு. பிளேஸ்மெண்ட்ஸ் சூப்பரா கொடுத்த டாப் மோஸ்ட் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர்ல இந்த காலேஜும் ஒன்னு சொல்லலாம். 193.5 அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க். 60 lakhs ஹையஸ்ட் salary பேக்கேஜா மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனில மாணவர்கள் பிளேஸ்மெண்டா இருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 10 lakhs மேல பிளேஸ்மெண்டா இருக்காங்க. 16க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 20 lakhs மேல பிளேஸ்மெண்ட் ஆன ரீசன்னால இந்த காலேஜ் இந்த ரேங்கிங் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். அதே சமயம் ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 186.2 ஒரு அட்டானமஸ் காலேஜ் ஆல் இந்தியா லெவல் NIRF ரேங்கிங்ல 201 to 300 ரேங்க் பேண்ட்ல வந்த ஒரு காலேஜா பார்க்கப்படுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்றது, அட் த சேம் டைம் உள்ளேயே வந்து ஃபாரின் லாங்குவேஜஸ் சொல்லி கொடுத்து பசங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உள்ள பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹேக்கத்தான்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த காலேஜ் ரொம்ப பேர் போன ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. அடுத்தாக 10th பொசிஷன்ல தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை 5008 கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜ்ல லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் 196 ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் OC கம்யூனிட்டி டிபார்ட்மெண்ட்டுங்க. அண்ட் தென் 54 லட்சம் ஹையஸ்ட் salary பேக்கேஜ்ல இங்க ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. இந்த காலேஜோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 190.4. அட்டானமஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். கவர்மெண்ட் எய்டட்னா PSG டெக், CIT கோயம்புத்தூர், தியாகராஜர் மதுரை மூணுக்குமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எய்டட் கோர்ஸ்க்கு 5000 இருந்து 10,000, அன்எய்டட் செல்ஃப் சப்போர்ட் கோர்சஸாக இருந்தால் 70,000 to 80,000 வரைக்கும் வாங்குறாங்க. இங்கேயும் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்.
அடுத்த 11th பொசிஷன்ல பார்க்கக்கூடியது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 1211 கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜ்ல ஹையஸ்ட் salary பேக்கேஜ் 54 lakhsum 193.5 அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்கா இருந்திருக்கு. 183.94 ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க்கா இருந்திருக்கு. இது ஒரு அட்டானமஸ் பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். ஆல் இந்தியா லெவல்ல 101 to 150 NIRF ரேங்க் பேண்ட்ல வந்த காலேஜா பார்க்கப்படுது. இதுவும் ரொம்ப சூப்பரான ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது இந்த காலேஜில் ரொம்ப அதிகம். அதாவது 4 to 6 லட்சம், 6 லட்சத்திலிருந்து 10 லட்சம், 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் இந்த மாதிரியான இடங்களை பார்க்கும்போது 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பேக்கேஜஸ்ல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கனால நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் 12th பொசிஷன்ல GCT கோயம்புத்தூர் 2005 கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் 197.5 அப்படிங்கிறது க்ளோசிங் கட் ஆஃப் மார்க். கட் ஆஃப் மார்க் ரொம்ப சூப்பரான காலேஜுங்க. 54 lakhs ஹையஸ்ட் salary பேக்கேஜ். ரீசெண்டா 2025 and 26 பேட்ச்ல 10 lakhsக்கு மேலையும் 15 lakhsக்கு மேலையும் மாணவர்களோட எண்ணிக்கை இந்த காலேஜ்ல அதிகமா இருக்கு. ஸோ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பொட்டன்ஷியலா இருக்கிறதுனால 2025-26 பேட்ச்ல நல்ல salary பேக்கேஜோட மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் ஆனது பார்க்க முடியுது. அதனால இந்த பொசிஷன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 188.78 அப்படிங்கிறது ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் இருந்ததுக்கு. இது ஒரு அட்டானமஸ் கவர்மெண்ட் காலேஜுங்க. ஸோ இப்போதான் பியூர் 100% கவர்மெண்ட் காலேஜை பார்க்குறோம். மற்றெல்லாம் அட்டானமஸ் பாடிக்குள்ள வரக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கும், இல்லை கவர்மெண்ட் எய்டடாக இருக்கும். இதுதான் பியூர் கவர்மெண்ட், அரசாங்கம் மட்டுமே தலையிடக்கூடிய ஒரு கல்லூரி. 201 to 300 ரேங்க் பேண்ட்ல லாஸ்ட் இயர் வந்திருந்தாங்க. அண்ட் தென் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2712 கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜும் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ். இங்க 195.5 லாஸ்ட் இயர் ஓசி கமிட்டி க்ளோசிங் கட் ஆஃப் மார்க். 40 LPA வரைக்கும் பிளேஸ்மெண்டா இருந்த சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸா கொடுத்த இன்ஃபர்மேஷன் வெப்சைட்ல டேட்டா சரியா கொடுக்கல. வெப்சைட்ல 79% தான் லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு இதுக்கு மேல சொன்ன கல்லூரிகளோட பிளேஸ்மெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து இந்த நம்பர் வெப்சைட்ல அவங்க கொடுத்தது கம்மியா தெரியறதுனால தான் இந்த பொசிஷன்ல போட்டிருக்கோம். நிறைய பேர் டவுட் பண்ணிட்டு கேட்க ஆரம்பிப்பீங்க, ஏன் இந்த பொசிஷன்ல போட்டிருக்கீங்கன்னு. காரணம் இதுதான், வெப்சைட்ல கொடுக்கப்பட்ட டேட்டா மற்ற கல்லூரிகளோட டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுதான் ரீசன், வேற எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து 187.81 அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். NIRFல 101 to 150 ரேங்க் பேண்ட். இந்த காலேஜ்ல புரோட்டோசிம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பேர் போன ஒரு மெத்தட் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில நம்பர்ஸ்ல செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஸ்டார்ட் அப் இன்குபேட்டருக்கு அனுப்பி ஐடியாஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ப்ரோட்டோடைப்பா மாற்றி அண்ட் தென் அதுக்கு வந்து நல்லா ஃபண்டிங் கொடுத்து கம்பெனியாக மாத்திரக்கான சப்போர்ட்டும் அசிஸ்டன்ஸும் இவங்க ஒரு எஜுகேஷன் கரிக்குலம்லேயே வச்சிருக்கிறதுனால மாணவர்கள் ஒரு சில விருப்பப்பட்டு எடுக்கிறாங்க. அண்ட் தென் அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2718 கவுன்சிலிங் கோட். தமிழ்நாடு லெவலில் 14th பொசிஷன் லிஸ்ட் அவுட் பண்ற டாப் மோஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜுங்க. ஸ்ரீ கிருஷ்ணால 2 கல்லூரி இருந்தது, இப்போ 2மே மெர்ஜ் பண்ணி ஒரே கல்லூரியா மாத்திட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு 3500 வந்து 4000 குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரே நிறுவனமா தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்டேக் வச்சிருக்க ஒரு காலேஜா பார்க்கப்படுது. ஸோ இங்க 60 lakhs ஹையஸ்ட் salary பேக்கேஜ் லாஸ்ட் இயர் வந்திருக்கு. 192 லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க். தென் இந்த காலேஜோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 182.9 லாஸ்ட் இயர் இருந்திருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு அட்டானமஸ் பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரியில வருது. ஆல் இந்தியா லெவலில் 100th NIRF ரேங்கிங் வச்சிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ் தான் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. SKCET பொறுத்த வரைக்கும் 20 lakhsக்கு மேல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. 100க்கு மேல 10 lakhsக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 10 lakhs மேல வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த காலேஜ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ். பட் இந்த காலேஜில் இப்போ இன்டேக் அப்படிங்கிறது 3500 4000 வரைக்கும் இருக்கிறதுனால இனிமேல் வரும் காலகட்டத்தில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பிகாஸ் 2 காலேஜ் மெர்ஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக 15th பொசிஷன்ல சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் 1216 கவுன்சிலிங் கோட். தமிழ்நாட்டில் மெரிட் மேனேஜ்மெண்ட் ப்ரொவைட் பண்றக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ் தான் சவிதா. ஸோ சவிதா பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ்க்கு நீங்க நேரடியாக போனீங்கன்னா அவங்க ஒரு டெஸ்ட் மாதிரி சின்னதாக வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் கிளியர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைரக்ட் அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. எலக்ட்ரானிக் கோர்சஸ்க்கும் சரி, கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் AI சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அட்வான்ஸ்டு சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் லேப் ஃபெசிலிட்டிஸும் வச்சிருக்கக்கூடிய காலேஜா பார்க்கப்படுது. பிளேஸ்மெண்ட்ஸ்லயுமே ரொம்ப சூப்பரான ஒரு ஹை salary பேக்கேஜா 44 lakhsம் 189 அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்கா இருந்திருக்கு. இங்க NVIDIAவோட DGS 100 அப்படிங்கிற ஹை எண்ட் ப்ராசஸரும் உள்ள வச்சிருக்காங்க. நிறைய ஹியூமனாய்டு ரோபோட் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உள்ள இருக்கிறதுனால AI சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்கும் சைபர் செக்யூரிட்டிக்கு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். 30க்கும் மேற்பட்ட சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப்பும் ப்ரொவைட் பண்றாங்க படிக்கிறதுக்காக. ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கனால இந்த காலேஜ் நீங்க நேரடியாக கட்டாயம் போய் விசிட் பண்ணுங்க. 179 ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். அட்டானமஸ் பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் கேட்டகரி காலேஜா வருது. 201 to 300 NIRF ரேங்க் பேண்ட்ல சவிதா இன்ஜினியரிங் காலேஜை நம்ம லிஸ்ட் அவுட் பண்றோம். அடுத்ததாக வரக்கூடியது 16th பொசிஷன்ல கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி KIT கேம்பஸ் 2750 கவுன்சிலிங் கோட். ரீசெண்ட் இயர்ஸ்ல ரொம்ப ஹை லெவல் salary பேக்கேஜ்ல மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த காலேஜ்ல லாஸ்ட் இயர் 52 lakhs ஹையஸ்ட் salary பேக்கேஜும் இந்த வருஷம் 44 லட்சம் ஹையஸ்ட் salary பேக்கேஜும் மாணவர்கள் வாங்கியிருக்காங்க.
நிறைய மாணவர்களுக்கு 20 lakhsக்கு மேல பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸும் இந்த காலேஜ்ல வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 20 LPAக்கு மேல இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க. 10 lakhsக்கு மேல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆகிறதும் KIT கேம்பஸ்ல அதிகமா இருக்கு அப்படிங்கிற ரீசனால லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் சரி, இங்க இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ஹை லெவல் லேப் ஃபெசிலிட்டிஸ், பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் ஹை லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் க்ரோயிங் இன்ஸ்டிடியூட்ஸா நம்ம லிஸ்ட் அவுட் பண்றோம். So இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 174.63, அட்டானமஸ் பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரியில வருது. 201 to 300 ரேங்க்மென்ட்ல வரக்கூடிய ஒரு கல்லூரி. ஃபார் த பாஸ்ட் 5 years கான்சிக்யூட்டிவா 100% அட்மிஷன் ஃபில் பண்ற ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜுங்க. அடுத்த SVC ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1219 கவுன்சிலிங் கோட். நேமையும் கவுன்சிலிங் கோடையும் நோட் பண்ணிக்கோங்க. இதே நம்மள நிறைய காலேஜஸ் இருக்கு, பட் இது ஒன்று மட்டும் தான் டாப் மோஸ்ட் காலேஜ். மத்தெல்லாம் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்றது கிடையாது. ஸோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல 192 லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க், 46.47 lakhs லாஸ்ட் 3 இயர்ஸாவே இந்த ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க் அண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ்ல வரக்கூடிய ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். 179 அப்படிங்கிறது ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங்ல 151 to 200 ரேங்க்மென்ட்ல வரக்கூடிய கல்லூரி. இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்சஸ்க்கும், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல லேப் ஃபெசிலிட்டிஸும் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸும் ரொம்ப நல்லா கொடுத்துட்டு வர ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடியது KPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2764 கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் 192 அப்படிங்கிறது இவங்களோட லாஸ்ட் இயர் OC கமிட்டி க்ளோசிங் கட் ஆஃப் மார்க். 51 lakhs ISS salary package, 183.4 ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு. அட்டானமஸ் பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரியில வர காலேஜ். 101 to 150 ரேங்க்மென்ட்ல இருக்கக்கூடிய கல்லூரி. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல டாப் மோஸ்ட் காலேஜ்ல இதுவும் ஒன்று. அடுத்ததா PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் 5910 கவுன்சிலிங் கோடு. ரீசெண்ட் இயர்ஸ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப ஹை லெவல்ல கொடுத்துட்டு வர ஒரு காலேஜ்ல PSNA திண்டுக்கலும் ஒன்று. சொல்ல போனா இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்துக்குமே அதிகமான மாணவர்கள் இந்த காலேஜ் விருப்பப்பட்டு எடுக்கிறாங்க. லாஸ்ட் இயர் கொங்குபெட்ல இருந்து நிறைய மாணவர்களும், சென்னை ஜோன்ல இருந்து நிறைய மாணவர்களும் திண்டுக்கல் இருக்க PSNA காலேஜ்ல அட்மிஷன் ஆயிருக்காங்க கவுன்சிலிங் மூலியமான்னு சொல்லலாம். ஸோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்கனால பசங்க விருப்பப்பட்டு எடுக்கிறாங்க. சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் ஸ்டார்ட் அப் சம்பந்தப்பட்ட எக்கோ சிஸ்டமும் உள்ள டெவலப் பண்ணிட்டு வராங்க. அதனால பசங்க நேரில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். 183 லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க், 44 lakhs ISS salary package இந்த வருஷம் ரெக்கார்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 170.83 அப்படிங்கிறது இவங்களோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். NIRF ரேங்க்டு காலேஜ். சவுத் ஜோன்ல தியாகராஜருக்கு அடுத்த லெவல்ல செகண்ட் பொசிஷன்ல வரக்கூடிய ஒரு காலேஜா PSNA திண்டுக்கல்ல நம்ம சொல்றோம் பிகாஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ். 201 to 300 ரேங்க்மென்ட்ல வரக்கூடிய ஒரு கல்லூரிங்க. அண்ட் தென் இதுக்கு அடுத்ததா தமிழ்நாடு லெவலில் 20th பொசிஷன்ல VSB இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கோயம்புத்தூர் ரோடு கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். 2622 கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜோட டேக் லைன் பிளேஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ். 44 லட்சத்துல 3 மாணவர்களும் 40 லட்சத்துக்கு மேல 5 மாணவர்களும் பிளேஸ்மெண்ட் ஆன ரீசன்னால இந்த காலேஜ் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். இது மட்டும் இல்லாம டாப் மோஸ்ட் MNCs லைக் Capgemini, L&T, TCS, Infosys இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் 400 to 500 மாணவர்களை பிளேஸ்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு இவங்களோட ட்ரைனிங் மெத்தடாலஜியும் இங்க இருக்க சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் ரொம்ப குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லலாம். முன்னாள் IAS அதிகாரியா சொல்லப்படுற இறையன்பு IAS அப்படிங்கிறவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்க UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெகுலரா விசிட் பண்ணி கேம்பஸ்ல ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து மீட் பண்ணி கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். 47 lakhs ISS salary package, 179 லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க், ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 159. அட்டானமஸ் பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரியில வரக்கூடிய ஒரு கல்லூரி. இந்த காலேஜோட அலுமினிஸ் எல்லாம் கோடிக்கணக்கில் சேலரி பேக்கேஜஸ் வாங்கி நிறைய டாப் மோஸ்ட் MNCsல வெளிநாடுகள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறதாவும் அவங்க வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. நீங்க வெப்சைட்டை போய் விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் அடுத்ததா 21st பொசிஷன்ல கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 2711 கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜ்ல ஒரே ஒரு ஆஃபர் மட்டும் 61 lakhs கொடுத்தனால தான் இந்த பொசிஷன் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். 20 lakhsக்கு மேல 40 lakhsக்கு மேல மற்ற ஆஃபர்ஸ் எதுவும் பெருசா வந்த மாதிரி வெப்சைட்ல இல்ல. இப்ப மேல இருக்கிற கல்லூரிகள்லாம் இதை விட பிளேஸ்மெண்ட் கம்மியா இருந்தாலும் ஏன் இதை இந்த பொசிஷன் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கீங்கன்னா இங்கெல்லாம் நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த 40-50 லட்சத்துல அதிகமாக இருந்தது. இதுல ஒரே ஒரு ஆஃபர் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு மாணவனுக்கு மட்டும் அதிகமான சம்பளம் கொடுக்கும் ஒரு கல்லூரியை நம்ம முன்னாடி கொண்டு வந்து கொடுக்க முடியாது. நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. எத்தனை மாணவர்களுக்கு ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 20 லட்சத்துக்கு மேல, நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் above 10 lakhs, above 20 lakhs, above 40 lakhs, above 8 lakhs, above 6 lakhs அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஆவரேஜ் சேலரி பேக்கேஜோ பார்க்கணும், பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜையும் பார்க்கணும். எனிவேஸ் 186.5 க்ளோசிங் கட் ஆஃப் மார்க், 173 அப்படிங்கிறது இவங்களோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். அட்டானமஸ் பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரியில வருது. 101 to 150 ரேங்க் பேண்ட்ல வரக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. அடுத்ததா நிறைய பேத்தோட ஃபேவரட் பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட்டுங்க 2702 கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜோட கட் ஆஃப் மார்க் ரொம்ப சூப்பரா இருக்கு 190. பட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜஸ்ல நம்ம இப்ப பார்த்த எல்லா காலேஜஸ் விட இந்த காலேஜ்ல ஸ்விக்கி அப்படிங்கிற கம்பெனில 18 lakhs சேலரி பேக்கேஜ் வாங்கின மாதிரி ஒரே ஒரு ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் மட்டும் தான் நம்ம பார்க்க முடிஞ்சுது.
இதுதான் ஹையஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. மேபி இன்னும் மாணவர்கள் அதிகமாக இருந்ததுன்னா வெப்சைட்ல இன்னும் தெளிவாக மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி போட்டாங்கன்னா மற்ற ஊர்ல இருக்க மாணவர்கள்லாம் வெப்சைட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலேஜை விசிட் பண்ண வருவாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கிற கல்லூரிகள் மட்டுமே இனிமேல் நீங்க சேரணுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டேர்ம்ஸ், இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு எந்தெந்த கல்லூரிகள் அதிகமான சம்பளங்கள் நிறைய மாணவர்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. பழைய பேர் இருக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டும் சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த காலேஜ் 177.5 அப்படிங்கிறது க்ளோசிங் கட் ஆஃப் மார்க். அட்டானமஸ் பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரியில் வரக்கூடிய காலேஜ். இதுக்கு NIR ஆஃப் ரேங்கிங் லாஸ்ட் இயர் இல்லை. பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் 23rd பொசிஷன்ல தமிழ்நாடு லெவலில் லிஸ்ட் பண்றோம். 1414 கவுன்சிலிங் கோடுங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் கான்சிக்யூட்டிவா லாஸ்ட் 4 இயர்ஸா 195 கட் ஆஃப் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க கவுன்சிலிங்ல. ஸோ ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 1ல வர ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக எடுக்கிறனாலையும் இந்த காலேஜ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 lakhs ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜும், நிறைய மாணவர்கள் 6 lakhs இருந்து 10 lakhs நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க்கும் ரொம்ப டீசென்டா இருக்கக்கூடிய கல்லூரி அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 174.29 அப்படிங்கிறது இவங்களோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். அட்டானமஸ் காலேஜ் NIR ஆஃப் ரேங்கிங்ல வந்த ஒரு கல்லூரியும் கூட 201 to 300 ரேங்க் பேண்ட்ல கான்சிக்யூட்டிவா 3 இயர்ஸ் NIR ஆஃப் ரேங்கிங்ல இந்த காலேஜ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் அடுத்த 24th பொசிஷன்ல RMK இன்ஜினியரிங் காலேஜ் 1113 கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் 188 அப்படிங்கிறது க்ளோசிங் கட் ஆஃப் மார்க். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 29 lakhs அவங்க வெப்சைட்லேயே கொடுக்கப்பட்ட டேட்டா தான் இது. 179 ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். இந்த காலேஜ் பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் அட்டானமஸ் கேட்டகரியில் வரக்கூடியது. இவங்களோட NIR ஆஃப் ரேங்கிங் 151 to 200. ஃபைனலி 25வது பொசிஷனை நாம தமிழ்நாடு லெவலில் லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய காலேஜ் லோயாலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. லோயாலா பொறுத்த வரைக்கும் நிறைய லோயாலா இருக்குங்க. 1450 மட்டுமே டாப் மோஸ்ட் காலேஜ். இந்த காலேஜ்ல இன்டேக் ரொம்ப கம்மிங்கனால ஹை கட் ஆஃப் பசங்களுக்கு மட்டுமே இங்க சீட்ஸ் கிடைக்குது. சிட்டி சென்டர்லயும் இருக்கு இந்த கல்லூரி. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அட்டானமஸ் வாங்கினாங்க. சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது வெப்சைட்ல தெளிவாக கொடுக்கல. ஆவரேஜ் சேலரி என்ன, எத்தனை மாணவர்கள் என்னென்ன பேக்கேஜில் போனாங்கன்னு கொடுக்கல. ஆனால் பிளேஸ்மெண்ட் டேட்டாவை என்னென்ன கம்பெனியில் பிளேஸ்மெண்ட்டாக இருக்காங்க, கம்பெனி நேம்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அந்த கம்பெனியில் என்னென்ன பேக்கேஜஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்து 12 to 18 lakhs வரைக்கும் அதிகமான மாணவர்கள் போயிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இன்னும் தெளிவாக டேட்டா கொடுத்தாங்கன்னா மாணவர்களுக்கு வேற இடத்துல இருந்து கவுன்சிலிங்ல காலேஜில் சூஸ் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நம்புறோம். ஸோ கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுத்தா நல்லா இருக்கும். 184.5 அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் ஆவரேஜா நம்ம பார்க்குறோம். அட்டானமஸ் பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரி எந்த ஒரு NIR ஆஃப் ரேங்கிங்கும் இந்த லோயாலா ஐகாம்க்கு இல்லை. எனிவேஸ் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், மீண்டும் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம், பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்க. நேரடியாக காலேஜ் போய் பாருங்க. சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸோ லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படிங்கிறது 3rd இயர் ஃபைனல் இயர் பசங்களை கூப்பிட்டு கேளுங்க. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பசங்களுக்கு கேட்காதீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இப்போ இருக்கிற கல்லூரிகள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா இந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ், என்ஜாய்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களை தான் பசங்க ஜென்சி பசங்க விருப்பப்படுறாங்கனால அந்த மாதிரி விஷயங்களை தான் பசங்களுக்கு கொடுக்கறனால சில கல்லூரிகள் பெரிய பெரிய ஸ்டார்ஸை தான் கூப்பிட்டு வராங்க. நான் இப்போ கொடுத்த லிஸ்ட் இல்லாத ஒரு சில கல்லூரிகள்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸை கூட்டிட்டு வந்து பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பசங்க செகண்ட் இயர் பசங்க ஜாலியாக இருக்கணும் தான் பண்றாங்களே தவிர அந்த காசை பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங்க்கு செலவு பண்ணா பசங்க நல்லா வருவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க காலேஜுக்கு போய் விசிட் பண்றீங்கன்னா 3rd இயர் ஃபைனல் இயர் பசங்கிட்ட கேட்டீங்கன்னா இன்னும் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பார்த்துட்டே வாங்க. இந்த காலேஜஸ்ல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு கோர்ஸ்க்கு என்ன சீட் கிடைக்கணும் நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கை வச்சு www.collegedp.in நம்ம வெப்சைட்ல போய் ப்ரெடிக்டட் கட் ஆஃப் மார்க்குக்கு என்னென்ன காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இமிட்டா விசிட் பண்ணி பாருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எங்களோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் ஜாயின் ஆயிக்கோங்க. எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த டாப் 40, 60 and 75 and 100 காலேஜஸ்க்கான லிஸ்ட்டும் வரப்போகுது. மிஸ் பண்ணாம பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல வேற இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் signing off with Dinesh Prabhu, internationally certified career guidance expert and analyst. Thank you. Take care. Bye.